பிரமாணிக்கமுள்ள இந்த நல்லூழியனுக்கு ஒரு சிறந்த பரிசு உரித்தாக இருந்தது. அந்த பரிசுக்கு அவரே உரிமை பாராட்டினார். நம் வீட்டு கூடத்தில் ஒரு நாள் அவர் நமக்கு கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். குழந்தைகளே, நான் தற்போது அலன்சோனிலிருந்து திரும்பியிருக்கிறேன். அங்குள்ள மரியன்னை ஆலயத்தில் நான் பெற்ற வரங்களும் அடைந்த ஆறுதலும் எத்தகையது எனில், நான் கடவுளை நோக்கி வேண்டினேன். ஆண்டவரே, என் மகிழ்ச்சி எல்லை மீறுகின்றது. உண்மையாகவே இது மிகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த வழியிலேயே சென்றால் வானுலக இன்பம் அடைய இயலாது. ஆதலால் உமக்காக நான் துன்பப்பட வேண்டும். எனவே என்னையே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றார். ஒரு பலிப்பொருளாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்ற சொற்றொடரை அவர் உதடுகளில் மறைத்து அவர் புன்னகையுடன் நம்மை நோக்கினார். அதை அவர் எங்கள் முன்னால் உச்சரிக்க துணியவில்லை. ஆனாலும் நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். அன்புள்ள அன்னையே, துயரம் நிரம்பிய அவ்வரலாறு உங்களுக்கு நன்கு தெரியும். உள்ளத்தை உருக்கும் அந்த பழங்கால நினைவுகளை மீண்டும் புதுப்பித்து மனதை புண்ணாக்க தேவையில்லை அல்லவா? என் திருவுடை திருநாள் நெருங்கி வந்தது. பக்கவாத நோயினால் 2ஆம் முறை தாக்குண்ட அப்பா எதிர்பாராத வகையில் குணமடையவே ஆயர் ஜனவரி 10ஆம் தேதி திருவுடை நாளென்று முடிவு செய்தார். அந்த நாளுக்காக நான் நீண்ட காலம் காத்திருக்க நேர்ந்தது. ஆனாலும் அந்த நாள் மகிழ்ச்சி நிரம்பியதாக காட்சியளித்தது. அன்று எவ்வகை குறையும் ஏற்படவில்லை. வெண்பனிக்கும் குறைவு இருந்ததில்லை. வெண்பனியின் மட்டில் எனக்குள்ள விருப்பம் எத்தகையது என்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனோ என்னவோ. குழந்தை பருவம் தொட்டு அதன் வெண்மை என் உள்ளத்தை மகிழ்வித்தது. பனியின் மேல் ஏன் இந்த வினோத விருப்பம்? நானே ஒரு குளிர்கால சிறு மலராயிருப்பதால் என் கண்கள் முதல் கண்டது உலகெல்லாம் வெண்பனி போர்வையால் மூடப்பெற்றிருப்பதாகத்தான் இருக்கக்கூடும். எனவே என் திருவுடை திருநாளில் என்னை போன்றே இயற்கையும் வெண்மையான ஆடை அணிந்திருக்கத்தக்க அதை காணவும் நான் விரும்பினேன் போலும். அது இளவேனிற் காலம் அல்லவென்று ஐயுறும் வகையில் முந்தின நாள் இயற்கையின் இனிய காட்சி அளித்தது. எனவே பனி பெய்ய கூடுமென்று நான் நம்பவே துணியவில்லை. 10ஆம் தேதி காலையில் இயற்கையில் எந்த வகை மாறுதலும் காணப்படவில்லை. என் குழந்தை விருப்பம் நிறைவேறாதென்று எண்ணி மடத்தை விட்டும் நான் சடங்கிற்கு சென்றேன். கதவருகில் அப்பா என்னை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தார். கண்ணீர் ததும்பும் கண்களுடன் அவர் நடந்து வந்து என்னை தம் மார்போடு அணைத்து, இதோ என் சின்னராணி என்றார். பின்பு என் கையை பிடித்து வழிநடத்தி ஆடம்பரமாக என்னை மடத்து கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். உண்மையாகவே அன்று அவருடைய வெற்றி விழா. நான் அவர்தம் வாழ்வின் இறுதி திருவிழா. அவருடைய தியாகம் அன்று நிறைவு பெற்றது. அவருடைய பிள்ளைகள் அனைவரும் கடவுளுக்கே உரியவர்களாகிறார்கள். செலினும் உலகத்தை துறந்து ஒரு நாள் கர்மேல் மடத்தில் சேரப்போவதாக அறிவித்ததும் அப்பா மகிழ்ச்சி பெருக்குடன் இவ்வாறு கூறினார்: வாருங்கள், கோவிலுக்குச் சென்று நற்கருணை ஆண்டவரை சந்திப்போம். அவர் நம் குடும்பத்தின் மீது பொழிந்த வரங்கள் அனைத்திற்கும் நாம் நன்றி கூறுவோம். தம் ஞான பத்தினிகளை நம் குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்து நமக்கு காட்டிய நன்மதிப்பிற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இவற்றினும் மிகச் சிறந்த செல்வம் ஏதேனும் என்னிடம் இருப்பின் அதையும் அவருக்கு ஒப்புக்கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார். ஆம், அவற்றிலும் மிகச் சிறந்த செல்வம் அவரேதான். ஆண்டவர் அவரை ஒரு பலி பொருளாக ஏற்றுக்கொண்டார். பொன்னை போல அவரை நெருப்பில் புடம் போட்டு தமக்கே அவரை உரியவராக்கினார். ஞான ஆகமம் 3:5 மற்றும் 6.